தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லாம். எங்கே போய் தலை நிமிர்ந்து நிற்கிறது? அதான் மண்ணவாரி போட்டு தள்ளா ஒரு 50 பேர் 48 பேர் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போன அந்த தற்கொலைகளை சொல்லணும். குழந்தைய தூக்கிட்டு ஏன்டா போறீங்க? நீ கஷ்டப்பட்டு உன் மனைவி 10 மாதம் சுமந்து அதுக்கு வளைகாப்பு நடத்தி இதை பண்ணி அதை பண்ணி ஒரு குழந்தையை தூக்கிட்டு அந்த குழந்தை எதுக்கு கூட தூக்கி போனீங்க? இந்த காலகட்டங்களில் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எந்த கொள்கை கோட்பாடு கத்திரிக்காயும் தெரியாத ஒரு நபரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததில்லை. அதாவது படிப்பறிவே இல்லாத மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கே கூட நடிகர்களை பார்க்க போய் இப்படிலாம் இறந்ததா? கல்வி அறிவுன்றது கல்வி வாசனையே இல்லாத பல மாவட்ட மாநிலங்களிலே இது போன்ற ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது. காரி துப்புறாங்க. அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள்லாம் நேற்று நைட்டு பல்வேறு நண்பர்கள் பஞ்சாப்லேருந்து கேரளாவிலேருந்து நக்கல் கலந்த தொழில பேசுகிறேன். அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, ஏதோ இருந்துட்டாங்களாம். ஏன்னா நடிகரை பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு கூட்டம் போதா? ஒரு நடிகரை பார்ப்பதற்கும் என்ன இதுனே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதானே, அப்படி வளர்ந்த மாநிலம்னு சொல்லி கேவலமாக வச்சிருக்கிறேன். 38 பேர் ஒரு நடிகரை பார்க்க போயிருக்காங்க. உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காங்க. அமெரிக்காவில், பிரான்சில், ஜெர்மனில், இட்டாலியில், யூரோப்பியன் கண்ட்ரியில் எங்கேயுமே நடந்திருக்காங்க. ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கல்வி வளர்ச்சியில் கூட இந்த மாதிரி யாரையும் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதுக்கு போய் கல்வி அறிவே இல்லாத காட்டு மிராண்டிகள் கூட இது போன்ற ஒரு நபரை பார்ப்பதற்காக என்ன போயிருக்காங்களா? அதுதான் இருக்காது. 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் வந்துடலாம். இதுக்கு வரைக்கும் விமானத்துக்கு போவாரா, தனி விமானத்தில் கிளம்புவாரா, அங்கே வந்து இறங்குவாரா, அங்கே வந்து திருப்பி ஒரு காரில் ஏறுவாரா, அதுக்கப்புறம் போய் ஒரு பஸ்ஸில் ஏறுவாரா, ஒரு பிரச்சாரத்துக்கு போவாரா, இந்த பில்டப் ஃபீலாலாம் காசு கொடுத்து லைவ் பண்ணுவாங்க டிவி சேனல்லாம். நாமக்கல்ன்ற பேரை சொல்ல தெரியல, நாமக்கல்ன்ற பேரை உச்சரிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு கட்சியோட தலைவராக அவர் வரானா, இவரை பார்க்கறதுக்கு ஒரு பேர் போறாங்க. இதில் கேவலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சோகமாக இருக்குது. தமிழ் பிள்ளைங்க பூராமே தமிழர்கள் நடுவில் கரூர் அமைதியான ஊர், அமைதியான மக்களை கொண்ட ஊர். அவன் பாட்டுக்கு போவான், வேலைக்கு போவான், பிசினஸுக்கு போவான், சாப்பிடுவான், என்னங்கன்னு சொல்லிட்டு போய் படத்தில் வைக்கும். எந்த கரூரில் பெரிய கலவரம் நடந்துச்சு, அடாவடி நடந்துச்சு, ரவுடிசம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, சட்டத்துக்கு புறமான விஷயம் நடந்துச்சு, நீ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த எத்தனை குடும்பங்கள் இவங்க செத்து குடும்பம், அம்மா அப்பா தந்தை மாமா அத்தை ஊரே அழுது புலம்பிட்டு இருக்கு, கொதிச்சு அமைதியான கரூர். இது வரைக்கும் கரூரில் இப்படி ஒரு சம்பவமோ இப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் நடந்ததே இல்லை, கொடூரமான சம்பவம் நடந்ததே இல்லை. இந்த அளவுக்கு நடக்கும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகிறது. இது வந்து என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டான கூட்டம் கிடையாது, ஆர்கனைஸ்டாக இதை வைக்கல. ரோடுன்றது வண்டி போகிறதுக்கு இவங்க பூரா ரோட்டுக்குள்ள வரான், கம்பியில் ஏறான், எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஏறான், அடுத்த வீட்டில் ஏறான், ஓட்டை உடச்சு விட்றான், கடையில் ஏறான், கடை ஓட்டை உடச்சு விட்றாங்க, கூரையை பிச்சு விட்றாங்க, கதை சட்டை உடச்சு விட்றாங்க. என்னதான் இப்படி பார்க்குறீங்க? விஜய் அறிவு இல்லாத காலம், படிப்பறிவில்லாத மக்கள் அதிகம் இருக்க காலம், எல்லாம் கிராமத்து மக்கள், வாகன வசதி கிடையாது, ரயில் கிடையாது, பஸ் போக்குவரத்து செலவு கிடையாது, ஆட்டோ போக்குவரத்து, 2 வீலர் கிடையாது. அந்த காலத்திலேயே 5 லட்சம் பேர் கூடுறாங்க. ஒரு பிரச்சனை எல்லாமே திரும்பி போறாங்க. நீ 25 வருஷம் கூட இந்த தற்கொலைகளுக்கு அந்த கூட்டத்தை எப்படி நடந்தது தெரியல. கூட 4 பேர் இன்கம் டேக்ஸ்ல ரிசைன் பண்ணிட்டு வந்தாரா, ஒருத்தர் இதுல இருந்து வந்தாரா, அவர் பெரிய அறிவாளி, அவர் பெரிய மாபெரும் தலைவர், அவர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவாங்க. கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, கிரீஸை தடை வைக்கும் போது நீங்க எவ்வளவு பெரிய கோமாளின்னு தெரியல. வரலாறு காணாத சோகத்தை ஏற்படுத்தி, வரலாறு காணாத வடுவை கரூர் மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டீங்களா? 50 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டேன். நாட்டுக்கே இந்த தேசத்துக்கே அவமானம். மோடி உடனே பிரதமராக இருக்கிறார், உடனே விட்டு போறார் மோடி. அவருக்கே அவமானம். வெளிநாட்டில் கேட்பாங்க, இப்போ அமெரிக்கா டாக்டர் நான் 50 பேர் இருக்காங்களா, நீங்க என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்து கேட்கும்போது எதனாலன்னு கேட்கும்போது ஒரு நடிகரை பார்ப்பதற்கு சென்றதில் அமெரிக்காவில் நியூஸ் அடிக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னாங்க கரண்ட்டை கட் பண்ண சொல்லி லெட்டர் கொடுத்தது அவங்களா, கரண்ட்டை கட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்களா தற்கொலைகளானா, ஆம்புலன்ஸை வேணே கூட்டத்தில் விடுறான்னு மாற்றி வரும். ஸோ இப்படிப்பட்ட தற்கொலைகளை வைத்துக்கொண்டு இவர்களை எப்படி இந்த தமிழ்நாடு அழைத்து கொண்டு போகுது என்ன இது பண்ணி இதில் ஆட்சி வேறு. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்ததே இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மகாமகம் கும்பமேளா சமயத்தில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க போனாங்க. அந்த கூட்ட நெரிசலில் இது பண்ணி செத்தது தான் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாட்டையே ஒரு அவமானப்படுத்திய, தமிழன் பேரையே நாசப்படுத்திய ஒரு மரணம் சம்பவம் நிகழ்ந்தது. 48 பேர் உயிரிழந்தாங்க. பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்ததுனால எந்த நடவடிக்கையும் ஜெயலலிதா காரணமே ஜெயலலிதா தான். ஆனால் ஜெயலலிதா மீது நடவடிக்கை எடுக்க முடியல. காரணம் ஜெயலலிதா தான் சிஎம். புரியுதுங்களா? நாடே கொந்தளிச்சுது. ஜெயலலிதா ஆட்சி போவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அதுதான் இருந்தது. அதற்கு அடுத்து இப்போ வளர்ந்த காலத்தில் 2025 இது, இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. சைனா எதையோ நோக்கி போயிட்டுருக்கான், யுஎஸ் எங்கேயோ போயிட்டுருக்கான், வேறு நாடுகள், பல நாடுகள் வளர்ந்து வரும் நாடுகள். இப்போ இந்தியாவே கூட பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. சயின்ஸ்லேயும் டெக்னாலஜிலையும் எல்லாமே. இந்த காலகட்டங்களில் ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எந்த கொள்கை கோட்பாடு கத்திரிக்காயும் தெரியாத ஒரு நபரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் போகுது அப்படின்னா இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்ததில்லை. அதாவது படிப்பறிவே இல்லாத மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இங்கே கூட நடிகர்களை பார்க்க போய் இப்படிலாம் இறந்ததா? கல்வி அறிவுன்றது கல்வி வாசனையே இல்லாத பல மாவட்ட மாநிலங்கள்லேயே இந்த போன்ற ஒரு கேவலம் நடந்ததே கிடையாது.
தமிழ்நாட்டில் தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கிறது, கல்வியில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் தமிழக அரசு ஒரு விழாவே வச்சு, கல்வி அறிவில் தமிழகம் வந்து முன்னணியில் இருக்குது. காரி துப்புறாங்க. அதாவது வடநாட்டில் இருக்கக்கூடிய நிருபர்கள்லாம் நேற்று நைட்டு பல்வேறு நண்பர்கள் பஞ்சாப்லேருந்து கேரளாவிலேருந்து நக்கல் கலந்த துணியில் பேசுகிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, ஏதோ இறந்துட்டாங்களாம். ஏன்னா நடிகரை பார்க்குறதுக்கு இன்னும் இவ்வளோ கூட்டம் போதா? ஒரு நடிகரை பார்ப்பதற்கும் என்ன இதுனே தெரியாத ஒரு தற்குறி கூட்டம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குதானே, எப்படி வளர்ந்த மாநிலம்னு சொல்லி கேவலமாக சிரிக்கிறாங்க. அது சிரிக்கலை, ரொம்ப நக்கலாக கேள்வி கேட்குறாங்க. செய்தியை கேட்கும் போதே கேரளாவில் ஒரு நண்பர் இப்படி நக்கலாக தான் நேற்று நைட்டு 12 மணிக்கு ஃபோன் அடித்து கேட்டார், என்ன வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டாரு. 38 பேர் ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்துட்டாங்க. உலகத்தில் எங்கேயுமே இது நடந்திருக்காரு. அமெரிக்காவில் இல்லை, ஃப்ரான்ஸில், ஜெர்மனியில், இட்டாலியில், யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எங்கேயுமே நடந்திருக்காரு. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் கல்வி வளர்ச்சி இல்லாத இடத்துல கூட இந்த மாதிரி யாரையும் ஹீரோ வர்ஷிப் பண்ணுறதுக்கு போய் கல்வி அறிவே இல்லாத காட்டு மிராண்டிகள் கூட இது போன்ற ஒரு நபரை பார்ப்பதற்காக ஏன்னா போயிருக்காங்களா அப்படின்னா இருக்காது. மிகப்பெரிய ஒரு அவமானம், தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாவா, எங்கே போய் தலை நிமிர்ந்து நிற்கிறது? அதான் மண்ணவாரி போட்டீங்க. அதாவது என்னென்னா, எந்த அடிப்படை அறிவும் அரசியல் அறிவும் இல்லாமல் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய தலைவர்கள் துணைக்கு இல்லாமல், முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்ட தலைவர் இல்லாமல் மாவட்ட ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த மாவட்ட செயலாளர் ஒரு சின்ன பையன், ஒரு 28 வயசு பையனை தூக்கி மாவட்ட செயலாளராக போட்டு வச்சுருக்கீங்க. அவனுக்கு ஒழுங்காக வந்து சில விஷயம்லாம் சொன்னால் அசிங்கமாக இருக்குது, போக தெரியாது. அவனை தூக்கி மாவட்ட செயலாளராக போட்டால் அவனை காட்டவும் மாட்டீங்க வெளியில். ஏன்னா காட்டினா உங்களுக்கு அசிங்கமாகிடும். ஏன்னா போட்டுட்டு மாவட்ட செயலாளர் 28 பேர் 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் போடுறது, 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு பகுதி செயலாளர் போடுறதுன்னு சொல்லி கேவலமான கேடுகெட்ட எந்த நபருமே இல்லாமல் ஒரு 4 லூசுகளை வச்சு தற்குறிகளை வைத்துக்கொண்டு, அரசியல் தற்குறிகள் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுறேன்னு சொல்லி பில்டப்பு பீலா. இங்கேருந்து எங்கே திருச்சி எவ்வளோ தூரம் இருக்குது? விஜய்கிட்ட இருக்கிற கார்களுக்கு ஏன்னா 3 மணி நேரத்தில் திருச்சி வந்துடலாம். ரோல்ஸ் ராய்ஸை வச்சுக்கிட்டும் பென்ட்லேயை வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் 3.5 மணி நேரத்தில் வந்துடலாம். இதுக்கு இவர் இங்கேருந்து விமானத்துக்கு போவாராம், தனி விமானத்தில் கிளம்புவாராம், அங்கே வந்து இறங்குவாராம், அங்கே வந்து திருப்பி ஒரு காரில் ஏறுவாராம், அதுக்கப்புறம் போய் ஒரு பஸ்ஸில் ஏறுவாராம், இவர் பிரச்சாரத்துக்கு போவாராம். இந்த பில்டப் பீலாலாம் காசு கொடுத்து லைவ் பண்ணுவாங்களாம் டிவி சேனல்லாம். தாறுமாற அள்ளி எரிஞ்சு விளம்பரத்தை கொடுத்து லைவ் வேறு. ஏன்னா லைவ் பண்ணுவாங்களாம். இவர் பில்டப் பீலா விட்டு ஃப்ளைட்டில் போவாராம், வருவாராம். இவர் கையில் 4 பக்கத்துக்கு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நாமக்கல்ன்ற பேரை சொல்ல தெரில, நாமக்கல்ன்ற பேரை உச்சரிக்க தெரியாத ஒரு நபர் ஒரு கட்சியோட தலைவராக இவர் வராராம். இவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களாம். இதில் கேவலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ரொம்ப சோகமாக இருக்குது. தமிழ் பிள்ளைங்க பூராமே தமிழர்கள் நடுவில் கரூர் அமைதியான ஊர், அமைதியான மக்களை கொண்ட ஊர். அவன் பாட்டுக்கு போவான், வேலைக்கு போவான், பிஸ்னஸுக்கு போவான், சாப்பிடுவான், ஏனுங்க என்னங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துடுவான் வீட்டில். எந்த கரூரில் பெரிய கலவரம் நடந்துச்சு, அடாவடி நடந்துச்சு, ரவுடிசம் நடந்துச்சு, இது நடந்துச்சு, சட்டத்துக்கு புறம்பான விஷயம் நடந்துச்சு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. அந்த பெல்ட்டிலே நாமக்கல் கரூர்லாம் அமைதியாக வேலைக்கு போகக்கூடியவர்கள், சம்பாதிதமாக குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அமைதியான மக்கள். போட்டு தள்ளாயும் ஒரு 50 பேர் 48 பேர் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போகிறான். அந்த தற்குறிகளை சொல்லணும். குழந்தைய தூக்கிட்டு ஏன்டா போகிறீங்க? நீ கஷ்டப்பட்டு உன் மனைவி 10 மாதம் சுமந்து அதற்கு வளைகாப்பு நடத்தி இதை பண்ணி அதை பண்ணி ஒரு குழந்தையை பெற்றுட்டு, அந்த குழந்தைய எதுக்கு இந்த கூட தூக்கிட்டு போனீங்க? யாரை பார்க்குற தூக்கிட்டு போய் அந்த குழந்தை என்னத்தை பார்க்க போகுது? அப்போ இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்க அப்படின்னா என்ன, இதை என்னத்தை சொல்கிறதுனே தெரில. இறந்தவர்கள் இது பாவம்னு சொல்கிறதா, அறியாமையில் இறந்து விட்டார்கள்னு சொல்கிறதா, இல்லை தற்கொலை மாதிரியான ஒரு முயற்சின்னு சொல்கிறதா, கூட்டத்துக்குள்ளே போய் என்ன சொல்கிறதுனே தெரில. எத்தனை குடும்பங்கள் இவங்க செத்து குடும்பம், அம்மா அப்பா தந்தை மாமா அத்தை ஊரே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு, கொதிச்சு. அமைதியான கரூருங்க. இது வரைக்கும் கரூரில் இப்படி ஒரு சம்பவமோ இப்படி ஒரு கேடுகட்ட சம்பவம் நடந்ததே இல்லை, கொடூரமான சம்பவம் நடந்ததே இல்லை. பதறி போயிருக்காங்க மக்கள்லாம். இப்படி துர்மரணங்களே அவர்கள் சந்தித்தே இல்லை. ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க. கொத்தா எங்கே பார்த்தாலும் எந்த தெருவில் பார்த்தாலும் மரண ஓலம். இன்னும் ஒரு 100க்கு மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டம்பேட்டில் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். 100கணக்கானவர்கள். இன்னும் எத்தனை மரணம் முழுக போகுதுன்னு தெரில. இப்போ வரைக்கும் நான் வந்து இது அதிகாலையில் எடுக்கிறேன், பார்த்துட்டு ஃபஸ்ட்டு லைவ் நம்ம பண்ணிட்டோம் நைட்டே.
3 பேர் இறந்த போதே நம்ம லைவ் பண்ணிட்டோம். 3 பேர்ன்றப்ப எனக்கு பதக்கன்றுச்சு. 3 பேர் செத்துட்டாங்களா? எப்படி? 40 பேர் மருத்துவமனையில் அனுமதியா? 12 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கா? என்னங்கடா சொல்கிறீங்க? நம்ம பத்திரிகை நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட் அது ஃபர்ஸ்ட் லைனுக்கு உள்ள தொடர்பாளர்கள், அங்கே உள்ள செய்தியாளர்கள்ட்டெல்லாம் அடித்து கேட்டால் எல்லாம் பதட்டத்தில் காணா. நான் சொல்கிறேன், நான் இப்படி நான் என்னப்பா 14 பேரா 15 பேரான் போதே பதப்பதப்பாக இருந்தது. 40 பேர் 38 40 பேர் ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ இது பாருங்கள். இதற்கு அந்த தலைவன் பதில் இப்போ சொல்ல முடியாது, ரைட். இப்போ அதை பற்றி நம்ம பேச முடியாது. எல்லாரும் கிளம்பிட்டு இவர் வருத்தப்படுறாராம். வீட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து போய் இங்கேருந்து ஃப்ளைட் ஏறி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் போடுறார், மனம் வெதும்பி போயிருக்கிறேன். செய்யும்போதே இதில் இந்த விபரீதம்லாம் நடக்கும் அப்படின்றது இந்த அளவுக்கு நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகிறது. இது என்னென்னா ஒரு ஆர்கனைஸ்டான கூட்டம் கிடையாது. ஆர்கனைஸ்டாக இதை வைக்கலை. ரோடுன்றது வண்டி போகிறதுக்கு. இவங்க பூரா ரோட்டுக்குள்ளே வர்றான், கம்பியில் ஏறுறான், எலக்ட்ரிக் போஸ்ட்டில் ஏறுறான், அடுத்த வீட்டில் ஏறுறான், ஓட்டை உடச்சி விட்றான், கடையில் ஏறுறான், கடை ஓட்டை உடச்சி விட்றாங்க, கூரையை பிச்சு விட்றாங்க, கதை சட்டரை உடச்சி விட்றாங்க. என்ன தான்டா இப்படி பார்க்குறீங்க விஜயை போய்? அதான் படத்தில் போய் பார்க்க வேண்டியதானே. என்ன பார்த்து நீ என்ன பண்ண போகிற? இதில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியா. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் மாநாடு எங்கே நடக்குதுன்னா ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஏற்பாடு பண்ணுறாரு. இது ஆர்கனைஸ் பண்ணுறது இது சத்யா மூவிஸ். இவர் யார்? நம்ம ஆரம் வீரப்பன் அவர்கள் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. 5 லட்சம் பேர் வராங்க முதல் கூட்டத்துக்கே. மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி கல்வி அறிவு இல்லாத காலம், படிப்பறிவிதால மக்கள் அதிகம் இருக்க காலம், எல்லாம் கிராமத்து மக்கள், வாகன வசதி கிடையாது, ரயில் கிடையாது, பஸ் போக்குவரத்து இந்த அளவு கிடையாது, ஆட்டோ போக்குவரத்து, 2 வீலர் கிடையாது. அந்த காலத்திலேயே 5 லட்சம் பேர் கூடுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் எல்லாமே திரும்பி போகிறாங்க. ஏனென்றால் அதற்கான ஏற்பாடு அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் கூட இருக்காங்க. அனுபவம் வாய்ந்தவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட ஒரு பொதுக்கூட்டம். நீங்கள் 25 வருஷம் கூட இந்த தற்கொலைகளுக்கு அந்த கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. கூட 4 பேர் இன்கம் டேக்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாராம், ஒருத்தர் இதுலேருந்து வந்துட்டாராம், ஒருத்தர் வந்துட்டா அவர் பெரிய அறிவாளியா, அவர் பெரிய மாபெரும் தலைவர். அவர் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்களா? கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது எப்படின்னு கிரீஸை தடை வைக்கும் போதே நீங்கள் எவ்வளோ பெரிய கோமாளின்னு தெரியல. உங்கள் கட்சி தொண்டர் எவ்வளோ பெரிய கோமாளிகள்னு தெரியல. கிரீஸை தடை வச்சிங்களா கம்பியில்? கேவலமான செயல் இல்லை. உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை இந்த மாதிரியான ஒரு கேவலமான சம்பவம். இப்போ முடிச்சிட்டிங்களா மொத்தமாக? என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ பாருங்கள், தமிழ் பிள்ளைகளையும் தமிழர்களை இப்போ நல்ல மைய மாவட்டத்தில் போய் வச்சு சாத்தி விட்டு எல்லாத்தையும் வரலாறு காணாத சோகத்தை ஏற்படுத்தி, வரலாறு காணாத வடுவை கரூர் மக்களுக்கு ஏற்படுத்தி விட்டீங்கள. 50 வருஷம் ஆனாலும் மறக்க மாட்டாங்க. இன்னும் 25 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ தான் அவங்க சித்தப்பா பையன் செத்துட்டான், மாமா செத்தார், அப்பா செத்தார், பாட்டி செத்துச்சு, அப்பதான் செத்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த வடு மறையாது. இது நாட்டுக்கே, இந்த தேசத்துக்கே அவமானம். மோடி உடனே பிரதமராக இருக்கிறார், உடனே ட்விட்டு போடுறார் மோடிஜி. அவருக்கே அவமானம். வெளிநாட்டில் கேட்பாங்க. இப்போ அமெரிக்காக்காரெலாம் டாக்ஸ் எக்ஸின்றது என்ன 50 பேர் செத்துட்டாங்களா, ஐயோ என்ன ஆச்சு ஆக்சிடென்ட் அப்படின்னு பதறி கேட்கும்போது எதனாலன்னு கேட்கும்போது ஒரு நடிகரை பார்ப்பதற்கு சென்றதில் இப்போ அமெரிக்காவில் நியூஸ் அடிக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு தான் சொல்லேன் நான். ஒரு நடிகரை பார்க்க போய் 40 பேர் செத்து போயிட்டான்னு போடுறோம். எவ்வளோ பெரிய அவமானம் இது. உலகத்தில் எங்கேயுமே நடந்ததில்லை. அப்போ என்ன நினைப்பான்? இந்தியா ஒரு வளர சாகக்கூடிய நாடு, வளர்ந்து ஒரு நாடுன்னு வேறு ரூபத்தில் போய்கிட்டு இருக்க நேரத்தில் இந்திய அரசுக்கு அவமானம், தமிழக அரசுக்கு அவமானம், தமிழனுக்கே அவமானம். தமிழர்களுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்காங்க. மாபெரும் தலைகுனிவை ஏற்படுத்தினாங்க. என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இது எந்த ரூபத்தில் போக போகுது? நீ யாரை அரெஸ்ட் பண்ணி என்ன பிரச்சனை? இப்போ விஜயை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணால் அதுக்கு ஒரு 1000 பேர் ட்வீட்டு போடுவான், இது யூடியூப்பில் வருவான், அதில் வருவான். ஏன்னா அது அப்படி மாற்றி விடுவாங்க. திருப்பி பல பொய்களை சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்னாங்கல்ல, கரண்ட்டை கட் பண்ண சொல்லி லெட்ரு கொடுத்ததே அவங்க தான். கரண்ட்டை கட் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கடா தற்கொலைகளான்னா ஆம்புலன்ஸை வேணுன்னே கூட்டத்தில் விடுறான்னு மாற்றி விடுறான். ஸோ இப்படிப்பட்ட தற்கொலைகளை வைத்து கொண்டு இவர்களை எப்படி இந்த தமிழ்நாடு அழைத்து கொண்டு போக போகுது, இன்னும் இது பண்ண. இதில் ஆட்சி வேறு. தன்னுடைய கட்சிக்காரர்களே தனக்கு அடங்காவனே கட்டுப்படுத்த முடியல. இவர்கள் கையில் தமிழ்நாடு வேறு கொடுத்தா என்ன ஆகும் நிலைமை?
இது எங்கே போய் சொல்கிறது, யாரை பாவம்னு சொல்கிறதா, இது தெரியாமல் நான் தெரியாமல் செஞ்சதுன்னு சொல்கிறதா, இது ஒரு விதின்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரில. 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்கு தமிழக அரசு. இப்போ அதே இப்போ முன்னாள் அமைச்சர் உடனடியாக களத்துக்கு போயிருக்காரு. களத்துக்கு போய் சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதையும் அரசே அந்த காசையும் கொடுக்கும்னு சொல்லி உடனடியாக சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்றைக்கி அடுத்த அப்டேட்டோடு நான் அடுத்து வர்றேன். இது காலையில், ஏன்னா நீங்கள் நைட்டு தூங்கியிருப்பீங்க, அதனால் நேற்று நைட்டை லைவ் போட்டேன். அதனால் இது அடுத்த அப்டேட். இது 38ன்றது 40 ஆயிருக்கு. அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த சோகம் இது என்ன சொல்கிறதுனே தெரியல, யாரை சொல்கிறது என்னன்னே தெரில. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.